Eastern Ghats, Pullachiyil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில, just ₹30 lakhs. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரைக்கெல்லாம் போறாரு. போற இடத்துல எல்லாமே தாவேகா கொடி பறக்குது சார். எப்படியா இருந்தாலும் திமுக அடுத்த தடவை ஆட்சி கட்டல உட்காரவே கூடாது அப்படிங்கிறதான ஒவ்வொரு தாவேகா தொண்டனுடைய எண்ணமாவும் இருக்கும். எடப்பாடி கேட்கிறாரு, என்னங்க நீங்க இப்படி சட்டமன்றத்துக்குள்ள ஏன் இதுக்குள்ள பரிதவிக்கிறீங்க? நாங்க யாரு கூட கூட்டணி வைக்காங்கிறது எங்களுடைய உரிமை, நீங்க ஏன் சார் பரிதவிக்கிறீங்கன்னு கேட்டார். இப்போ அந்த கூட்டணிக்கு இன்னைக்கு விஜய் போறாருன்னு வச்சுக்கோங்க, திமுக என்ன ஆகும்? வாஷ் அவுட். எதிர்கட்சியா கூட இன்னைக்கு திமுக கிடையாது தமிழ்நாட்டில். அரசியல் எதிரின்னு சொன்னா அவங்களோட காலத்துக்கும் ஜென்மத்துக்கும் கூட்டணி இல்லை. ஆனா கொள்கை எதிரின்னா கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ விஜய் கூட பிஜேபி கூட கூட்டணி போக வாய்ப்பு இருக்கா சார் ஃபியூச்சர்ல? எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய இவ்வளோ நிபந்தனைகள்லாம் வேணுங்கிற அவசியம் இல்லை. மேபி அவருக்கு இது திருப்பி நம்ம போகிற இடத்துல வந்து ஒரு அரசியல் பண்ணி அதன் மூலியமாக ஏதாவது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தி திருப்பி நம்ம மேலே ஒரு அபாண்டமான பழி சுமத்திட்டா என்ன வருமோங்கிற ஒரு பயத்தில் இருக்காரோ என்னமோ தெரியல. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தா அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரைக்கெல்லாம் போறாரு. போற இடத்துல எல்லாமே தாவேகா கொடி பறக்குது சார். இன்னொரு பக்கம் என்னன்னா, வர டிசம்பர் இல்லாட்டினா ஜனவரிக்குள்ள தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு. அதோட ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வரும்ன்றாங்க. அது வர வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, தெரியல. அது நமக்கு வந்து நம்ம எதையுமே வந்து ஒரு நம்ம யூகிக்கலாம். ஓகே. இப்போ நான் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை என்னவா இருக்குது அப்படின்னாக்கா, இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி தாவேகாவும் விஜய் அவர்களையும் சின்னாபின்னப்படுத்திட்டாங்க தமிழ்நாட்டில். பொதுமக்களை விட்டுருங்க, பட் இந்த ஒரு ஈகோ சிஸ்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஈகோ சிஸ்டத்தை பயன்படுத்தி ஒரு பெரிய அவப்பெயரை உண்டு பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது கிளாரிஃபை ஆகிட்டு வருது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி விஜய்க்கோ தாவேகாவுடைய தொண்டர்களுக்கோ ஒரே ஒரு மனநிலை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கூட்டணி இல்லாட்டி நமக்கு ஒரு பாசிட்டிவாக தான் போயிட்டு இருக்கோன்ற மாதிரி. கூட்டணிங்கிறத கூட அடுத்தது விட்டுருங்க, முதல்ல அவங்களுடைய நோக்கம் இன்னைக்கு என்னவா இருக்கணும்? விஜய் அவர்கள் இருந்து வெளியே வரணும், நம்ம இன்னும் அடுத்த கட்டம் இன்னும் வேகமாக செயல்படணுன்ற மாதிரி தான் அவங்களோட மனநிலை இருக்கலாம். இந்த அளவுக்கு நம்மளை வந்து சேதாரப்படுத்தின திமுக இன்னொரு தடவை வரணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. இல்லை, வாய்ப்பே இல்லை. அவங்களுடைய பிரதான நோக்கமே இன்னைக்கு என்னவா இருக்கணும்? எப்படியா இருக்கும்னு நான் யோகிக்கலாம். எப்படியா இருந்தாலும் திமுக அடுத்த தடவை ஆட்சி கட்டல உட்காரவே கூடாது அப்படிங்கிறதான ஒவ்வொரு தாவேகா தொண்டனுடைய எண்ணமாகவும் இருக்கும். அதாவது விஜயினுடைய அந்த கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விஜய்க்கும் அந்த சிந்தனை தானே இருக்கும். அப்போ நான் பார்க்குறது என்னென்னா, விஜய்க்கு 2 ஆப்ஷன் இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஒன்று, ஏற்கனவே வந்து காங்கிரஸ் கட்சியிலேயே விஜய் இணைய சொல்லதா அந்த காலத்திலேயே ஒரு பேச்சுக்கள் எல்லாம் அடிபட்டது. ராகுல் காந்தியை வந்து இவர் பார்த்து இளைஞர்கள் இருக்காருன்னு அப்படிலாம் இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரு விட்டகுறை தொட்டகுறை இருக்குது. இன்றைக்கும் காங்கிரஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் 125 தொகுதியில் போட்டி போட்டு ஆகணும். கடந்த 25 வருஷமாக, அதாவது கடந்த 60 ஆண்டு காலமாகவே நாங்கள் ஆட்சி கட்டிலேருந்து இறங்கினதுலேருந்து ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போய்கிட்டு இருக்கோம். எல்லாரும் எங்களை உறிஞ்சி சக்கையை ஜூஸை பூரா குடிச்சிட்டு சக்கையை தான் எங்களுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. சொன்னது யார்? KS அழகிரி. அப்போ இந்த கடந்த 2001க்கு அப்புறம் கடந்த 25 வருஷமாக சட்டமன்ற தேர்தலை திமுக கூட தான் அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஜூஸை குடித்தது யாரு? சக்கையை காங்கிரஸ் கிட்ட கொடுத்தது யாரு? அப்போ காங்கிரஸ் வந்து இன்னைக்கு காமராஜர் பிரச்சனை வந்துச்சு. அந்த காமராஜரை கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு உள்ளார இருந்தது எதுக்காக? கட்சியை எப்படியாவது வந்து அதிகமான சீட்டை வாங்கி நிற்க வச்சு இன்னும் அதிகமான MLAக்களை வாங்கி தமிழ்நாட்டில் கட்சியை மறுபடியும் மீட்டுருவாக்கம் பண்ணி மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். காங்கிரஸும் தாவேகாவும் கூட்டணியே வச்சா கூட இவ்வளோ சீட்ஸ் வந்து விஜய் அவர்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். அப்போ என்ன ஆகுதுனாக்கா, இன்னைக்கு காங்கிரஸ் இந்த அளவுக்குலாம் பேசக்கூடிய, இப்போ இந்த பிரச்சனை ஆனதுக்கப்புறம் ராகுல் காந்தி அவர்களும் கூப்பிட்டு பேசினாரா இல்லையா? ஆமாம், பேசிட்டாரு. கூப்பிட்டு பேசுனது மனித மாண்பு. அதில் வந்து நான் அரசியலை கலக்க விரும்பலை. ஆனாலும் இப்படி கூப்பிட்டு பேசினா அது திமுகவை எரிச்சலாக்குங்கிறது ராகுல் காந்திக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக எரிச்சலாக்கும். ஆக்சுவலாக அது பார்கெனிங்ன்ற டாக்டிக்ஸும் இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அப்போ அதையும் மீறி ராகுல் காந்தி கூப்பிட்றாருனாவே இன்னொரு பொலிட்டிக்கலாக பார்வை பார்த்தோம்னா என்ன பார்வை வரும்? அப்படிதான் தெரியும். சரி, நமக்கு இன்னைக்கு திமுக இல்லைனாலும் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. ஓகே, சொல்றாரு. நீங்க இல்லைன்னா இங்கே இருக்காங்க, ஒரு ஆள் இருக்காங்க, எங்களுக்கு மெசேஜ் இது. இது விஜய் கிட்ட அவங்க பேசுனது விஜய்க்கு உண்டான மெசேஜ் இல்லை, திமுக உண்டான மெசேஜ். அப்போது விஜய்க்கு வந்து இந்த மாதிரி காங்கிரஸும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியே வந்துருச்சுன்னா திமுக கூட்டணி என்னவாகும்? ரொம்ப கஷ்டம் சார். இன்னைக்கு வந்து எங்ககிட்ட நாங்கள் தான் வந்து சிறுபான்மையினர் பாதுகாவலர் அறங்காவலர் அப்படின்னு கட்டி காப்பாற்றுறதே நாங்கள் தான் சொல்கிறாங்களே. எதுக்காக சிறுபான்மையினர் ஓட்டு விழுவுது? திமுகவாகவா? காங்கிரஸ்க்காக விழுவுது அங்கே. அப்போது
காங்கிரஸ் வெளியே வந்தா இன்னைக்கு அந்த காங்கிரஸ் மட்டும் வராது, பல கட்சிகள் அதோட வெளியே வர வாய்ப்பு இருக்கு, பல பேர் வருவாங்க. அப்போ இன்னைக்கு காங்கிரஸ் கூட விஜய் அவர்கள் கூட்டணி போனாலும் டிஎம்கே வில் கெட் டெசிமேட்டட். அடுத்தது நீங்க இன்னொரு ஆப்ஷன் எடுத்துங்க. அதிமுக 3 ஆப்ஷன் இருக்கு. சீமான் விஜயும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனா சீமான் என்ன சொல்றாரு, இல்ல திராவிடம் சொல்லிட்டனால எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, நீ பாதி தமிழ் தேசியனா கூட எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு அவர் முதலே சொல்லிட்டாரு, தனியாக தான் நிப்பண்டார். அதனால வந்து சீமான் அவர்கள் இந்த ஆட்டத்திலேருந்து ஒதுக்கி வச்சிருக்கு. 2வது ஆப்ஷன் அவங்களுக்கு என்ன, இன்னைக்கு வந்து அதிமுகவும் பாரதிய ஜனதாவும். அப்போ அதிமுகவும் பாரதிய ஜனதான்னு போகும்போது இன்னைக்கு அவங்களுடைய பவர் இன்னைக்கு எப்படிங்கிறது தெரியும். கூட்டணி ஏற்கனவே 5 முனை போட்டியாக இருக்கிற வரைக்கும் திமுக வந்து ஏக வசனத்தில் பேசிட்டு இருந்துச்சு, ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருந்துச்சு. நம்ம தான் என்றைக்குமே வாழ்கிற வரைக்கும் நம்ம தான் சிஎம், நம்ம தான் ஆட்சின்னு. அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி சேர்ந்த உடனே ஒவ்வொருத்தரும் திமுகவில் இருக்கக்கூடிய ஆட்கள் பேசக்கூடிய பேச்செல்லாம் இன்னதாண்டு இல்லை. ஆக்சுவலாக அவங்க 2 பேர் கூட்டணி வச்சிருந்தாலே நாடாளுமன்ற தேர்தலில் சில தொகுதியில் வின் பண்ணிருக்காங்க, 13 தொகுதி அவங்க ஜெயிக்கிறாங்க. ஆமாம். அப்போது இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சேரமாட்டாங்கன்னு நினச்சோன்னா உடனே போய் சேர்ந்துட்டீங்களே ஏன் போய், அதை தான் எடப்பாடி கேட்குறாரு. என்னங்க நீங்கள் இப்படி சட்டமன்றத்துக்குள்ளே ஏன் இதுக்குள்ளே பரிதவிக்கிறீங்க? நாங்கள் யார் கூட கூட்டணி வைக்காங்கிறது எங்களுடைய உரிமை, நீங்கள் ஏன் சார் பரிதவிக்கிறீங்கன்னு கேட்டார். இப்போது அந்த கூட்டணிக்கு இன்றைக்கி விஜய் போகிறாருன்னு வச்சுக்கோங்க, திமுக என்ன ஆகும்? வாஷ் அவுட். எதிர்கட்சியாக கூட இன்றைக்கி திமுக கிடையாது, தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக கூட வர முடியாது, அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி. அப்போது விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஒன்றா காங்கிரஸ் விஜய்னு கூட்டணி போனாலோ இல்லை விஜய் அதிமுக பாரதிய ஜனதான் கூட்டணி போனாலும், இந்த 2ல் எந்த முடிவு எடுத்தாங்கனாலும் ஒன்று நிதர்சனம் என்னன்னா, திமுக எதிர்கட்சியாக கூட 2026 இருக்காதுங்கிறது தான் நிதர்சனம். எனக்கு ஒரு கேள்வி சார், இன்கேஸ் வந்து ஏடிஎம்கே நாளைக்கு பாஜகவை கழட்டி விடுறாங்க, ஏடிஎம்கே தாவேகா காங்கிரஸ் இந்த கூட்டணி வர வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அவங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் பார்க்கும்போது அதிமுக வந்து பாரதிய ஜனதாவை கழட்டி விடுவாங்கிறதெல்லாம் நான் பார்க்கல. ஏன்னா ஒரு அரசியல் கட்சிங்கிறீங்க, ஒரு பாரம்பரியம் இருக்குங்கிறீங்க, இவ்வளோ தூரம் ஏற்கனவே அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் பிரச்சனைகள் இருந்துச்சு. அதையும் மீறி வந்து இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்காங்கன்னா இது வந்து ஓகே, எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறாரு அதனால் நாங்கள் உங்களை கழட்டி விடுறாங்கலாம் யாரும் கழட்டி விட மாட்டாங்க. அது எந்த கூட்டணியும் செய்யாது. சரி, அது வந்து வெளியே போகிறது வந்து அந்தந்த கட்சிகளுடைய இப்போ என்டிஏலேருந்து டிடிவி போனார், ஓபிஎஸ் போனார், இதெல்லாம் அவங்களா போகிறது. இப்போ எங்கேயாவது என்டிஏல இருக்கீங்க நீங்கள் வெளியே போங்கன்னு சொன்னாங்களா? இல்லை எடப்பாடி தான் நீங்கள் வெளியே போங்கன்னு சொன்னாரா? கிடையாது. அது அவங்களுடைய ப்ரெரோகேட்டிவ். ஸோ அப்போ அந்த இடத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ இந்த இடத்துல சில பேர் கேள்வி கேட்பாங்க, இல்லை வந்து பாரதிய ஜனதாவை தான் அவர் வந்து கொள்கை எதிரின்னு அறிவிச்சிருக்காரு. ஆமாம். இப்போ எடப்பாடி என்ன சொல்றாரு, பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கை உடன்பாடு இருக்கா? இல்லை, கிடையாது. இருந்தாலும் கூட்டணி வைக்கிறாங்க. ஆமாம். கம்யூனிஸ்டினுடைய சண்முகம் சார் என்ன சொல்றாரு, நாங்கள் வந்து தொழிலாளர் நலன் சார்ந்த கட்சி, திமுக முதலாளித்துவ கட்சி. அவங்க ஆட்சியில் இப்போ எப்போ இந்த சொல்கிறாருன்னா, திருமாவளவன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்குறாங்களே, நீங்கள் அந்த மாதிரி கேட்பீங்களான்னு கேட்குறதுக்கு பதில் சொல்கிறார். அவங்க கொள்கை வேற, எங்கள் கொள்கை வேற. நாங்கள் தொழிலாளிகள் நலன் சார்ந்த கட்சி, திமுக முதலாளித்துவ கட்சி. அவங்க எங்களை கூப்பிட்டு ஆட்சிக்கு நீங்கள் வாங்கன்னு சொன்னால் கூட நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இல்லைங்கிறாரு. இது கூட்டணியா? கொள்கை கூட்டணியா? அப்போ என்ன அர்த்தம்னா, அரசியல் எதிரிகளோட கூட்டணி இருக்காது. இன்னைக்கு அதிமுகவும் திமுகவும் கொள்கை எதிரிகளா அரசியல் எதிரிகளா? கொள்கை எதிரிகள். கொள்கை ஒண்ணுதான் ரெண்டுக்கும், திராவிடம். அரசியல் எதிரிகள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கொள்கைகள் வேறுபாடு. அது அரசியல் எதிரி தான், அரசியல் எதிரிகள். அப்போ இதுல என்ன ஒண்ணு தெளிவா நம்ம நுட்பமா புரிஞ்சுக்கணும்னா, அரசியல் எதிரின்னு சொன்னா அவங்களோட காலத்துக்கும் ஜென்மத்துக்கும் கூட்டணி இல்லை. ஆனா கொள்கை எதிரின்னா கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை தான் நான் சொல்றேன், கம்யூனிஸ்டும் திமுகவுக்கு இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு திமுக கட்சி ஆரம்பிச்சதை யாரை எதிர்த்து? காங்கிரஸை எதிர்த்து. ஆமா, அப்ப அந்த டைம் அவங்களுடைய கொள்கைகள் எதிர்த்து. இன்னைக்கு கூட்டணியில் யார் இருக்கீங்க? காங்கிரஸ். இன்னைக்கு மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரஸுக்கும் ஒன்னா இருந்தாங்களா? எப்படி வந்து இந்தியாவில் கூட்டணியில் இருந்தாங்கல்ல, அதே மாதிரி வந்து இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் யாரை எதிர்த்து சிஎம் ஆனாரு? காங்கிரஸை எதிர்த்து. இன்னைக்கு அவர் இந்தியா கூட்டணியில் இருக்காரா? இருந்தாரு, இப்ப இல்ல. அப்போ கொள்கை எதிரிங்கும் போது அரசியல் காரணங்களுக்காக கொள்கை எதிரிகள் கூட அப்பப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைக்காக அவங்க வந்து கூட்டணி வைக்கிறாங்க. ஆனா அரசியல் எதிரின்னு சொல்றவங்க தான் ஜென்மத்துக்கு அவங்க வந்து கூட்டு வைக்க மாட்டாங்க. அப்ப விஜய் கூட பிஜேபி கூட கூட்டணி போக வாய்ப்பு இருக்கா சார் ஃபியூச்சர்ல? நான் அதனால அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா கொள்கை எதிரி தான், அரசியல் எதிரி இல்ல. அரசியல் எதிரி திமுகங்கிறாரு, கொள்கை எதிரி பாஜகன்றாரு. நான் அதனாலதான் கேட்டேன், இப்ப அதிமுகவும் பாரதிய ஜனதாவுக்கும் ஒரே கொள்கையா, கம்யூனிஸ்டுகளுக்கும் திமுகவுக்கும் ஒரே கொள்கையா? நேர் எதிர் கொள்கையில் இருக்கின்றாங்க. அதே மாதிரி திருமாவளவன் அவர்களுடைய கொள்கை தலைவர் யாரு? அம்பேத்கர்.
அவரே ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு திருமாவளவன் அவர்கள், தலித் அல்லாத அரசியல் தலைவர்கள் யாருடைய வீட்டிலையும் நான் அம்பேத்கர் போட்டோவை பார்த்ததில்லைன்றார். இவர் எந்த அரசியல் கட்சி தலைவர் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றாரு திருமாவளவன் அவர்கள்? திமுக ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் வீட்டில். அப்போ நேரடியாகவே என்ன சொல்றாரு, எங்களுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய அம்பேத்கர் போட்டோ திமுக தலைவர் வீட்டில் இல்லைன்னு சொல்றாரு. கரெக்டா இல்லையா? திமுக பேனர்லேயே இருந்தது இல்லை, இருந்தது கிடையாது. அப்போ உங்களுக்கு எங்க கொள்கை 100க்கு 100 மேட்ச் ஆயிடுச்சா? இங்க கொள்கையே வேற வேற இருந்தாலும் நீங்க அரசியல் கூட்டணி வைக்கிறீங்க. அப்படி பார்த்து யாருடையுமே கூட்டணி வைக்க முடியாது சார். அதைத்தான் நாங்க சொல்றோங்க. இங்க கொள்கை கூட்டணிங்கிறது வேற. இன்னைக்கு யாருமே கொள்கை கூட்டணியே கிடையாது. இன்னைக்கு கொள்கை கூட்டணி எல்லாத்துக்கும் ஒரே கொள்கையா இருந்தா ஏங்க பல கட்சிகள் வருது? திமுகவே பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கு. இப்ப அருமையா கேள்வி கேட்டீங்க. எந்த இடத்துல நீங்க போய் அப்ப கூட்டணி வச்சீங்க? அன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய கொள்கை வேறையா? இன்னைக்கு இருக்கிற கொள்கை இந்துத்துவ கொள்கை என்ன சொல்றாங்கன்னா, அப்ப வந்து வாஜ்பாய் தலைமை அந்த பிஜேபி, இப்ப நரேந்திர மோடி பிஜேபி. வாஜ்பாய் ஆர்எஸ்எஸ் கார் இல்லையா? அப்ப நாங்க வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுட்டு தான் நாங்க வந்து இப்பயும் அமித்ஷா வந்து இங்க கூட்டணி போடும்போது சொல்லிட்டு போனாரு, நாங்க ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை போட்டு நாங்க செயல்படுவோம்னு. இப்ப அதே காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல விஜய் கூட அங்க போய் அலைன் ஆகலாம்ல ஒரு வேலை. அப்ப உங்களுக்குன்னா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது விஜய் இன்னைக்கு அவர்களுக்கு வந்து முழுக்க தாவேகா தொண்டர்கள் ஒவ்வொருத்தருடைய ரத்தத்திலையும் ஓடிட்டு இருக்கிறதுனால எப்படியாவது திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். ஏன்னா இந்த ஒரு மையப்புள்ளியில தான் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒன்றிணையுது. இப்ப அதே நோக்கத்துல தான் இன்னைக்கு வந்து தாவேகா தொண்டர்களும் இருக்காங்க. அப்ப இன்னைக்கு தனிப்பட்ட முறையில நின்று அவங்க அந்த காரியத்தை செயல்படுத்த முடியுமானா இன்னைக்கு தேதியில அவங்களுக்கு வாய்ப்பு கம்மி. அப்ப அது வந்து இன்னைக்கு ஒன்னா காங்கிரஸ் கூட்டணியை அவங்க இருந்து காங்கிரஸ் இந்த பக்கம் வந்தா கண்டிப்பா வந்து திமுகவுக்கு பெரும் பிரச்சனை. அப்ப ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாரதிய ஜனதா வெர்சஸ் காங்கிரஸ் மாறிடும். எஸ். அப்ப தேர்ட் பிளேஸ் தான் சார் அப்ப டிஎம்கேக்கு. அதைத்தான் நான் சொன்னேன். எந்த ஒரு சூழ்நிலை இந்த விஜய்க்கு இந்த 2 ஆப்ஷன்ல எந்த முடிவு எடுத்தாருனாலும் திமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரப்படி எதிர்கட்சியா கூட இருக்காது 2026. அப்ப இந்த பேச்சு எல்லாமே பயத்தோட வெளிப்பாடுன்றீங்களா? அதுதான் வெளிப்பாடு. பதப்பதைப்பு இப்ப திருமாவளவன் அவர்கள் சமீபமா ஒரு பேட்டி கொடுத்தாருல, ஏன் விஜய் மேல எஃப்ஐஆர் போடலன்னு ஒரு பேட்டி கொடுத்தாருல. அப்ப என்ன சொல்றாரு? அண்டர்கிரவுண்ட் டீலிங்னு கேட்டாரு. அப்ப என்ன சொல்றாரு? திமுகவும் விஜய் வந்து திமுகவுடைய பி டீமான்னு கேட்கிறாரு. எவ்வளவு பதைப்பு. அடுத்தது டெல்லிக்கு போயிட்டார். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அண்ணா ஹசாராவை பயன்படுத்தி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 எலெக்ஷன் 3 எலெக்ஷனுக்கு அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவாலை காலி பண்ணி பிஜேபி வந்துருச்சு. அப்ப இவர் என்ன சொல்றாரு? நாங்க தோத்து போயிட்டோங்கன்றார். இப்ப விஜய் அவர்களை பயன்படுத்தி எங்களை தோக்கடிச்சு அதிமுகவினுடைய ஆட்சி வந்துரும். அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா வந்து இன்னும் 2 எலெக்ஷன்லயோ 3 எலெக்ஷன்லயோ அதிமுகவையும் விஜயையும் கழட்டி விட்டுட்டு பாரதிய ஜனதா எங்க ஆட்சிக்கு வந்துரும். இந்த அளவுக்கு அவர் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு ஓட்டுறாரு. அப்ப எவ்வளவு பதப்பதைப்பு, எவ்வளவு பயம் அங்க தொத்திக்கிச்சுன்னு பாருங்க. தோத்து போயிட்டோங்கிற அளவுக்கு வந்துட்டார் அவர் ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள். இல்லைன்னா திமுகவினுடைய பி டீம் தான் விஜய் கேட்பாரா? ஆதவர்ஜினா மேல வழக்கு போட்டிருக்கிறீங்க, ஏன் விஜய் மேல வழக்கு போடலன்னு கேட்குறீங்க? ஸ்டாலின் ஐயாவையும் நேரடியாக குற்றச்சாட்டு சொல்றதானே இது. திமுகவினுடைய பி டீம்னா திமுகவினுடைய தலைவர் யாருங்க? ஸ்டாலின். அப்ப திமுகவினுடைய பி டீம் தான் விஜய்னாக்கா நீங்க ஸ்டாலினை எவ்வளவு பெரிய குற்றம் சாட்டு சொல்றீங்க இல்லையா? சார் இவ்வளவு கால்குலேஷன் இருக்கா? அப்ப எவ்வளவு தூரம் ஒரு அந்த பயத்துல அந்த மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லி ஓப்பனா சவுண்டா பேசிட்டப்பா அப்படின்பாங்க பாருங்க. அந்த மாதிரி அண்ணன் திருமா வந்து அவருடைய மைண்ட் வாய்ஸ் நினைச்சு எல்லாத்தையும் அன்னைக்கு பேசிட்டார். அப்ப என்னன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பதப்பதைப்புல பதட்டத்துல ஒரு பரிதவிப்புல நீங்க பேசும்போது உங்களை அறியாம உண்மைகள் எல்லாம் வெளியே வரும். அதுதான் இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட் ஆனதுலேருந்து இந்த அதிகாரிகள் கொடுக்குற பேட்டி, அரசியல்வாதிகள் கொடுக்குற பேட்டி, இவங்க கொடுக்குற பேட்டிகளெல்லாம் எடுத்து வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பூரா அப்பட்டமாக நமக்கு வெளியே தெரியுது. இதெல்லாமே நம்ம டீகோட் பண்ண வேண்டியது இவ்வளோ விஷயம் இருக்குது உள்ள. ஓகே சார், கடைசி இறுதியாக ஒரு கேள்வி. திரு விஜய் அவர்கள் கரூரில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் போய் சந்திக்க போகிறதா ஒரு தகவலும் வந்திருக்கு. அதனால பெர்மிஷன்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா விஜய் தரப்புலேருந்து ஒரு 5 கோரிக்கைகளை வச்சுருக்காங்க சார். அதெல்லாம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. திருச்சி விமான நிலையம் முதல் கரூர் வரை பயணத்திற்கு உரிய பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருக்காரு. அடுத்தபடியாக விமான நிலையத்தில் ஆயுதமேந்திய போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு கேட்குறாரு. அடுத்து கரூர் நிகழ்வு இடம் சுற்றி பாதுகாப்பு வேணும் அப்படின்ற மாதிரியும் கேட்குறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்வுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரே ஒரு நுழைவு மட்டும் வேணும், அதாவது ஒரே ஒரு பாதை மட்டும் இருந்தால் போதும், அதில் தான் போகணும், அதில் தான் வரணும் அப்படின்ற மாதிரியும் கோரிக்கை வைக்கிறார். இறுதியாக ஊடகங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தடை. இவர் இவ்வளோ கோரிக்கைகள் வைக்கிறார் சார். இதெல்லாம் சாத்தியமா சார்? ஒரு ஃபேமிலியை போய் பார்க்க போகிறதுக்கு எதுக்கு சார் இவ்வளோ? அவர் ஏற்கனவே வந்து அங்கே இருக்கக்கூடிய சில ஃபேமிலிஸ் எல்லாம் வீடியோ கால்லேயே கூப்பிட்டு பேசியிருக்காரு. அந்த குடும்பங்கள் எல்லாமே வந்து மீடியாவே போய் பேட்டி எடுத்தெல்லாம் போட்டிருக்காங்க. அதில் ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே எந்த தப்பும் இல்லைங்க,
நாங்கள் இது மாதிரி பண்ணிட்டோம், எங்களுடைய துக்கங்கள் எல்லாம் கேட்ட உடனே அவர் அவ்வளோ தூரம் கண்ணீர் வடித்து அழுதாரு. ஓகே. எங்களுக்கு வந்து ஒரு முதல் நாள் 2வது நாள் கூட என்னடா அவர் நம்மளை பார்க்க வரலையேங்கிற எங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி எங்களுடைய வருத்தத்துக்காக அவர் அழுகிறாருங்கும் போது கட்டாயமாக எங்களை விட அவர் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருப்பாருங்கிறது எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால் வந்து கட்டாயமாக எங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் விஜய் அவர்கள் மேலே இல்லை. யார் சொல்கிறா? மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள். ஆனால் மற்றவங்க எல்லாம் எப்படி பேசுகிறாங்க அது வேற. அவங்க ஏன் பேசுகிறாங்கங்கிறது அவங்கவுங்களுக்கு வெளிச்சம். அப்போ இந்த மாதிரி அந்த இடத்துல சூழ்நிலை இருக்கும்போது விஜய் இந்த மாதிரி நிபந்தனைகள் போட்டது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய இவ்வளோ நிபந்தனைகள்லாம் வேணுங்கிற அவசியம் இல்லை. மேபி அவருக்கு இது திருப்பி நம்ம போகிற இடத்துல வந்து ஒரு அரசியல் பண்ணி அதன் மூலியமாக ஏதாவது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தி திருப்பி நம்ம மேலே ஒரு அபாண்டமான பழி சுமத்திட்டா என்ன வருமோங்கிற ஒரு பயத்தில் இருக்காரோ என்னமோ தெரியல. ஏன்னா இவர் ஏற்கனவே வந்து ஒரு Y கேட்டகரி பாதுகாப்பில் தான் இருக்காரு. அதனால இவருக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை. ஒன்று அவர் வந்து திருப்பி நம்ம மேலே வந்து இந்த அரசியல் சாயங்களை பூச்சி நம்மளை வந்து இந்த மாதிரி மக்களுடைய இறப்பை வச்சு கூட இந்த 41 உயிரை வச்சு இந்த மாதிரிலாம் அரசியல் செய்வாங்கங்கிற அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஓகே. திருப்பி இந்த மாதிரி ஒரு அரசியல் நடக்கிறதுக்கு நம்ம காரணமாக இருந்துடக்கூடாதுங்கிற ஒரு கண் விழித்து கொண்டாருன்னு ஒரு கண், அதாவது வந்து சொல்லுவாங்களே வெல்கம் டு த ரியல் வேர்ல்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். மக்கள் கிட்ட போய் நீங்க அபிமானம் வாங்கி ஓட்டு வாங்குறதெல்லாம் ஈஸி. ஆனா இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க பாருங்க, இவங்களை நீங்க கடந்து வரணும். இப்போ சினிமாவில் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லியோ படமா என்னமோ அந்த ஐநாவை அடக்குவார். சினிமாவில் அது வந்து லியோ, அதில் ஏதோ ஒரு ஐநாக்கள். இங்கே வந்து 1000 ஐநாக்கள் இருக்குது உங்களை கொதறிக்க சின்ன பின்னப்படுத்தி சேதாரப்படுத்துறதுக்கு. அதுதான் அரசியல். அப்போ அதையெல்லாம் நீங்கள் வந்து மீண்டு வரணும். அப்போ அவர் இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி பாதுகாப்பு இருக்கிறது, நம்மளை நம்பி யாராவது வரக்கூடாது, வந்தாங்கனாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். இதை வந்து ஒரு விளம்பரப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். இப்போ விளம்பரப்படுத்தி பண்ணுற மாதிரி இருந்தால் மீடியாவுக்கு ஏன் தடை கேட்கணும்? அவர் மீடியாவில் தான் அவர் பேரை வந்து என்னென்னமோ பண்ணி கெடுத்து வச்சிருக்காங்க. எல்லாருமே இல்லை, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான். ஏன்னா இப்போ இந்த அளவுக்கு உண்மை வெளியே வந்ததே வந்து பல மீடியாக்கள் வந்து உண்மை பேசுகிறதுனால. சில மீடியாக்கள் தான் ஒரு சார்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பல மீடியாக்கள் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு வந்து நடுநிலைமையோடு இருக்காங்க. இப்போ சமீபமாக கூட வந்து பத்திரிகையாளர்கள் போராட்டம் நடத்தினாங்கல்ல. எதுக்காக போராட்டம் நடத்த? புதிய தலைமுறை வந்து பிளாக் அவுட் பண்ணிட்டாங்கன்றது. எதனால் அவங்க பிளாக் அவுட் பண்ணாங்கன்னு செய்தி வருது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அரசுக்கு எதிராக செய்தி வந்துருச்சு, அதனால் அவங்க பிளாக் அவுட் பண்ணுறாங்கன்ற மக்கள் சொல்கிறாங்க, தகவல் வருது. அப்போ இவ்வளோ அடக்குமுறை பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம நியாயத்தை சொல்லணும் அவங்க யோசிச்சிருக்காங்கல்ல. அந்த மாதிரியும் சில பத்திரிகைகள் இருக்கிறாங்க. நம்ம எல்லாத்தையும் குற்றம் சொல்ல முடியாது. அப்போ இன்றைக்கி யூடியூப்கள் எத்தனையோ சேனல்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த காலம் வந்து டிஜிட்டல் ஏரா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏரா. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், உண்மையை வந்து 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிபந்தனைகள் எல்லாமே அவர் கேட்கறது வந்து யதார்த்தமாக பார்க்கும் போகும்போது வந்து எதுக்கடா இவ்வளோ கண்டிஷன்லாம் இதெல்லாம் தேவையில்லை, போயிட்டு வர முடியாதா அவர் கரூருக்குன்னு நம்ம கேட்க தோணும். ஆனால் அதுக்கு பின்னாடி அவருடைய சைடில் இருந்து பார்க்கும்போது என்னென்ன காரணங்களானோ, அதாவது புட் யுவர் செல்ஃப் இன்டு அதர் மேன் ஷூஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவர் இடத்துல இருந்த ஒவ்வொன்றையும் யோசிச்சா தான் அவங்க ஏன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நடவடிக்கை எடுக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அதான் சொல்லுவாங்களே, அதாவது உங்களுடைய பிரச்சனைக்கு வந்து நான் ஜட்ஜாக மாறிடுறேன், ஆனால் என்னுடைய பிரச்சனை நான் வக்கீலாக வாதாடுறேன். நான் ஏன் பண்ண தெரியுமா, எதுக்காக பண்ண தெரியுமா. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை உடனடியாக நான் நீதி கொடுக்குறேன், நம்ம ஜட்ஜாக மாறிடுறோம். இது ஒரு செய்யுங்க இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவர் ஏன் இந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்கிறாருங்கிறது அவர் சைடு தரப்புலேருந்து பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு வந்து புலப்படலாம். அது இதில் நோக்கமே என்ன நான் புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு பிரதானமான நோக்கம் என்னவா நான் தெரிஞ்சுக்கிறேன்னா, இந்த கண்டிஷன்ஸ் தேவையா தேவையில்லைங்கிறதெல்லாம் விட்டாலும் அவருடைய எண்ணம் சிந்தனைகள் எல்லாமே எவ்வளோ கூடிய விரைவில் போயிட்டு அந்த மக்களை நேரடியாக சந்திச்சு, இப்போ ஃபோனில் ஆறுதல் சொல்லிட்டாரு, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக போய் பார்க்கறது தான் நம்மளுடைய கடமைன்னு அவர் உணர்றாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் என்ன நடக்குன்றதை பொறுத்திருந்து பார்த்துட்டு அது குறித்து இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி தேவா.